அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ வித்யாபாரதி மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், சக்கராம்பாளையம், திருச்செங்கோடு, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ டுடே இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நடந்த மார்ச் 2025 மேத்தமெட்டிக்ஸ் பப்ளிக்ஸ் கொஷினோட ஆன்சர்ஸ் கீ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இன்றைக்கி மேக்ஸ் எக்ஸாம் எல்லோரும் நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். சரிங்களா? எல்லோரும் நல்லா மார்க் வரதுக்கு சரிங்களா ஒரு பெஸ்ட் விஷஸ். ஸோ இன்றைக்கி கிளாஸஸ் இந்த பாருங்கள், மார்க் அனலைசிஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கொஷின் பேப்பர் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு ஃபஸ்ட் அனலைஸ் பார்க்கலாம். இன்றைக்கி கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, சரிங்களா, ரொம்ப ஹார்டாக இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, மாட்ரேட் கொஷின் பேப்பர். ஸோ 1 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் 17 1 மார்க் புக் பேக்கு, 3 1 மார்க்ஸ் கிரியேட்டிவ் கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் 3 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவாக இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் டோட்டலாக 2 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஷினாக இருந்துச்சு. ஒன்று கம்பல்சரி கொஷினும் இன்டீரியராக இருந்துச்சு, உள்ளே பார்த்தீங்கன்னா ஓப்பன் சாய்ஸில் ஒரு இன்டீரியர் கொஷின்ஸ் இருக்குது. 3 மார்க்கில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஷின் ஒரு கொஷின் கிரியேட்டிவாக இருக்கும், உள்ள இன்டீரியர்லேயும் ஒரு கொஷின் கிரியேட்டிவாக இருக்குது. டோட்டலாக 2 கொஷின்ஸ் கிரியேட்டிவ். 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கொஷின், தட் மீன் கிரியேட்டிவ் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அனலைஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எவ்வளோ மார்க்கு கிரியேட்டிவ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கவனிங்க, டோட்டலாக கிரியேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா 28 மார்க்ஸ் கிரியேட்டிவ். சரிங்களா? 28 மார்க் கிரியேட்டிவ் வந்திருக்கு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20%, 100%ல் 20% கிரியேட்டிவ், 80% பார்த்தீங்கன்னா தான் புக் பேக் இருக்குது. சரிங்களா? இதுதான் இன்றைக்கி கேட்ட கொஷின் பேப்பரோட அனலைசஸ். ஆல் ஓவராக பார்த்தீங்கன்னா 28 மார்க்ஸ் கிரியேட்டிவ். ஸோ அதோட கீ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். இது டைப் ஏ, டைப் பி ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம கீ ஆன்சர் கொடுத்துருக்கோம். ஸோ டைப் ஏல சொல்கிறோம் பாருங்கள், அந்த தேர்டு கொஷின் பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ். ஸோ டிடர்மினன்ட் ஆஃப் ஏ வேல்யூ 5 கொடுத்துட்டு ஏ இன்வர்ஸ் கேட்டிருப்பாங்க. டிடர்மினன்ட் ஆஃப் ஏ இன்வர்ஸ், அப்போ 1 டிடர்மினன்ட் ஆஃப் ஏ 1/5. ஸோ இது ஒரு கிரியேட்டிவ் தேர்டு கொஷின். அதாவது டைப் பியில் 5th கொஷின் கிரியேட்டிவ். டைப் ஏல பார்த்தீங்கன்னா 11th கொஷின், அதாவது பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐ கேட்டிருப்பாங்க. ஸோ அது கிரியேட்டிவ். பி டைப்பில் அது 8th, பி டைப்பில் பார்த்தீங்கன்னா அது 17th கொஷினாக இருக்கும். அடுத்து டைப் ஏலே பார்த்தீங்கன்னா 20th கொஷின் கிரியேட்டிவ். ஸோ இது பார்த்தீங்கன்னா கம்புக்லேயே இருக்குது, இந்த கொஷின்ஸ் இருக்குது. சரிங்களா? இதே கொஷின்ஸ் டைப் பியில் பார்த்தீங்கன்னா 8th கொஷினாக கேட்டிருப்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 1 மார்க் பார்த்தீங்கன்னா 3 கொஷின்ஸ் இன்டீரியர், 3 கொஷின்ஸ் கிரியேட்டிவாக வந்திருக்கு. சரிங்களா? இப்போ 2 மார்க் கொஷின்ஸ் பார்ப்போம். நான் 2 மார்க் கொஷின்ஸ் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரேன். 21 கொஷின் ஆஸ் யூஸ்வல் ஏ இன்வர்ஸ் புக் பேக் தான். சரிங்களா? 22 புக் பேக் கொஷின் பா, 23 புக் பேக் தான் கேட்டிருக்காங்க. 24 புக் பேக், 25, 26 ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, எல்லாமே புக் பேக்கு. ஸோ அடுத்தது 27 ஆல்சோ இது ப்ரீவியஸ் இயரில் கூட கேட்ட கொஷின்ஸ் தான். ஸோ 28, 29, 30 தான் நான் சொல்லியிருந்தேங்க இல்லையா இன்டீரியர் கொஷின்ஸ். இப்போ இன்டீரியர் கிடையாது ஆக்சுவலாக. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம எக்ஸாம்பிள் 9.20 இது ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணுற சம், இது 30th கொஷின். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு கவனிங்க, 31 இது புக் பேக்கு, 32 புக் பேக்கு. ஸோ 33, 34 புக் பேக்கில் தான் இருக்குது. 35, 36 புக் பேக் தான். ஓகேங்களா? 37 புக் பேக்கு, 38 புக் பேக்கு, 39 டைலர் சீரீஸ் பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா அது இன்டீரியராக கேட்டிருக்காங்க. 40th பார்த்தீங்கன்னா இன்டீரியர். இது ரெண்டுமே கண்டினியூஸாக 39, 40 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா புக் பேக் கிடையாது, இன்டீரியர். சரிங்களா? ரெண்டுமே ஈஸியான கொஷின் தான், பட் அது இன்டீரியராக இருக்குது. 3 மார்க் பார்த்தீங்கன்னா இன்டீரியர். ஸோ அடுத்தது 5 மார்க் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா 41A கிராமர்ஸ் ரூல் ஈஸியாக போட்டுடலாம். அதில் பி கொஷின் பார்த்தீங்கன்னா 7.2ல் டேஞ்சன்ட் நார்மல் கொஷின்ஸ் தான், நார்மலாக கேட்டிருக்காங்க, போட்டுடலாம். 42A இதுவும் பார்த்தீங்கன்னா 3rd சாப்டர் தான், ஈஸியாக போட்டுடலாம். அது பி கொஷின் பார்த்தீங்கன்னா ஏரியாவில் கேட்டிருக்காங்க. சரிங்களா? 9.8ல் ஏரியாவில் இந்த சம்ஸ் கேட்டிருப்பாங்க. அடுத்து பாருங்கள் 43 இது கொஞ்சம் ரிப்பீட்டடான கொஷின் சொல்லலாம், லாஸ்ட் இயர்லாம் கேட்டிருந்தாங்க. 1/3 சொல்யூஷன், ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனால் 3 ஒரு சொல்யூஷன் போட்டு நீங்கள் சிந்தட்டிக் டிவிஷனில் போட்டிங்கன்னா அந்த ரூட்ஸ் எல்லாம் கிடச்சிரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 43 இது ஹோமோஜீனியஸ் டைப்பு. இந்த கொஷின்ஸ் ஹோமோஜீனியஸ் டைப்பில் போட்டிங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிரும். 44A பார்த்தீங்கன்னா 5.5 அந்த பிரிட்ஜ் சம் ஃபஸ்ட்டு சம்மாகவே இருக்குது. ஸோ இது ஒர்க் அவுட் பண்ணிடலாம். பி கொஷின் ஃபெமிலியர் கொஷின். ஓகேங்களா? காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆஸ் யூஸ்வல் ஃபெமிலியர் கொஷின். 46Aவும் பார்த்தீங்கன்னா ஃபெமிலியர் கொஷின் 6.7ல் இருக்கும், 1.2 வெக்டர் கொஷின்ஸ். ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 46ம் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் எக்ஸாம்பிள் சம்மு 10.8ல். 47A பார்த்தீங்கன்னா இது 7.8 4/9 டைம்ஸ் ஆஃப் த வால்யூம் ஆஃப் த கோன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறது. சரிங்களா?
அடுத்து 47B பார்த்தீங்கன்னா ட்ரூத் டேபிள் தான். பட் ட்ரூத் டேபிள் பார்த்தீங்கன்னா க்ரியேட்டிவாக கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுவும் 5 மார்க். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 47ல் தான் அதே ட்ரூத் டேபிள் டிஸ்கிரீட் மேத்தமெட்டிக்ஸ் தான் 47th கொஷினாக கேட்டிருக்காங்க. இது இப்போ பார்த்தீங்கன்னா இது இன்டீரியராக கேட்டிருக்காங்க, க்ரியேட்டிவ் கொஷினு. இதை நான் 45 இங்கே ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருந்தேன். 45A பார்த்தீங்கன்னா ப்ராபபிலிட்டியில் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸசைஸில் இருக்கும், ஒரு பல்பு சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, நாட் யூஸ்ஃபுல் அப்படிங்கிற கான்செப்டில் இருக்கும். அதே கான்செப்டில் இந்த சம்ஸ் கேட்டிருக்காங்க 45A. இதை ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து போட்டிருக்கணும், PQ மிஸ்டேக் பண்ணாமல் எடுத்துருக்கணும், செக் பண்ணிக்கோங்க. இந்த B கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் கொடுத்துட்டு ஃபைண்ட் தி ஈக்குவேஷன், ஃபோக்கஸ் F1 F2 கொடுத்துருப்பாங்க. மோராலஸ் புக் கான்செப்ட் தான், ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். இதுவும் பார்த்துக்கு செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் அகைன் இந்த கீயை பார்த்தீங்கன்னா நான் ஸ்லோவாக ஸ்க்ரோல் பண்ணுறேன், நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டு கூட எடுத்துக்கலாம். கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டஃப் இல்லை, ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் இல்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் அட்டன் பண்ணியிருக்கணும். கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணியிருந்தால் தான் நம்ம மார்க்ஸ் வாங்கியிருக்க முடியும். ஏன்னா சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 5th சாப்டரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஈக்குவேஷன் எழுதும்போதெல்லாம் y-1² எழுதியிருக்கணும். ஜென்ரலாக ஈக்குவேஷன் ரைட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மார்க் ரெடியூஸ் ஆகும். ஸோ பார்ப்போம், பப்ளிக் கீ வரட்டும், நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எங்களோட இன்ஸ்டியூஷனில் பார்த்தீங்கன்னா நீட் பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் 7.5ல் ஸ்டேட் ஃபஸ்ட்டு வாங்கியிருக்காங்க. சரிங்களா, நீட்டுக்கான கிராஸ் கோர்ஸ் அட்மிஷன்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ 12th ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் 25th எக்ஸாம் முடிஞ்ச உடனே நம்மளோட சென்டரில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். சரிங்களா, இந்த 40 டேஸ்க்கு வந்து கிராஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. கிராஸ் கோர்ஸ்க்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும், அட்மிஷன்ஸ் வேணும்னா இந்த டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.